செம்பா அத்தியாயம் 3. இதுவரை இந்நிலம் காணா தலைவன். காரிருள் கூடி கவிந்து கொண்டிருந்தது. வாழ்வு எனும் நெடும் பயணத்தில் பெரும் வெளிச்சங்கள் எப்போதாவதுதான் வரும் என்ற பேருண்மையை உணர்ந்த மனித கூட்டம் ஒன்று பந்தங்கள் ஒளி ஏற்றிய பெரும் பாறை திடல் ஒன்றில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. அவர்கள் இருளின் பயம் அகன்றவர்கள். அவர்களுக்கான வாழ்வியல் எல்லைக்கோடுகள் வெவ்வேறாயினும் பயணம் எனும் ஒற்றை புள்ளியால் அங்கே இணைந்திருந்தனர். பயணங்களே வாழ்வின் பாதை என வகுத்து கொண்டிருந்த பாணர்களும் கூத்தர்களும், பயணம் என்பது வாழ்தலின் ஒரு பகுதி என்று வரையறை கொண்ட உமணர்களும் இப்படி ஒன்றாக இரவை கழிக்க நேர்வது எப்போதாவதுதான். உண்ட களைப்பில் வானத்தை பார்த்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் அடம்பன். உமணர் கூட்டத்தினரில் ஒருவன். அவனுக்கு எப்போதும் ஒரே எண்ணம்தான், பொருள் ஈட்டல். இதோ நாடு கரை சுற்றி தீர்த்து ஒரு வழியாக அவனது வண்டியில் இன்னும் சில உப்பு மூட்டைகள் தாம் மிச்சமிருக்கின்றன. இதுவரை உப்புக்கு நிகராக சேர்த்து கொண்ட சேர நாட்டு மிளகும் சந்தனமும் இன்ன பிறவற்றையும் வழியில் ஆறலை கள்வர்கள் கையில் அகப்படாமல் ஊர் கொண்டு போக வேண்டும். எல்லாம் இன்னும் சில நாட்கள்தான். பிறகு வண்டியின் பாரம் இறங்கிவிடும். அத்தோடு வீடு திரும்பிவிடலாம். வெண்மணல் திரண்ட தன் பரதவக்குடியின் உப்பு காற்றுக்கு ஏங்கி விம்மியது அவனது நெஞ்சம். குறிஞ்சியின் காற்றும் முல்லையின் மனமும் மருத நில உணவும் தராத இன்பத்தை தர வல்லது மீன் நாரும் அவன் சேரிபுலத்தில் கேட்கும் அலையோசை. உப்பளத்தின் நடுவில் இருந்த அவன் வீட்டுக்கு எந்த மன்னனின் மாளிகையும் இணையில்லை. அலையோசை செவி மோத அங்கே அவன் உண்ணும் சோற்றுக்கும் ஐரை மீன் குழம்புக்கும் பசித்த நாக்கு கனவிலும் சப்பு கொட்டியது. சற்று தொலைவில் வண்டிகளின் அருகே ஓய்ந்து அமர்ந்திருந்த எருதுகளின் கழுத்து மணிகள் அவை அசை போடுவதற்கு இசைவாக கிண்கிணித்து கொண்டிருந்தன. இப்போது பிணைத்து ஓடும் எருதுகள் இதோடு 2 சுற்று இழுத்துவிட்டன. மற்ற எருதுகள் 4ல் 2க்கு மேனி சரியில்லை. பாவம், அவற்றின் மீது பாரம் ஏற்ற முடியாது. இனி வண்டி இழுக்கவே சரி வருமோ என்ற நிலையில் இருக்கின்றன. வழியிலும் விட்டு செல்ல முடியாது. அப்புறம் அழகன் வேறு அழத் தொடங்கி விடுவான். ஏதாவது வழி காண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான் அடம்பன். அருகே அவன் மகன் அழகன் தன் இலையில் இருந்த கடைசி துண்டு கறியை ரசித்து புசித்து கொண்டிருந்தான். பார்வை எதிரே அமர்ந்திருந்த கூட்டத்தின் மற்றொரு பக்கத்தை மேய்ந்து கொண்டிருந்தது. ஆடி ஆடி முறுக்கேறிய தசை கோளங்கள் அழகிய வளைவுகளாக உருமாறிய விந்தையை அவன் இளமனம் வியந்து கொண்டிருந்தது. விரலியரும் கூத்தர்களும் பாணர்களும் அசதியில் சாய்ந்து கிடந்தனர். ஆனாலும் உடலில் இல்லாத ஆற்றல் ஏனோ அவர்களின் உள்ளத்தில் பெருகி கொண்டிருப்பது போல தோன்றியது அவனுக்கு. நிலம் அளக்கும் கால்களையுடைய கலைஞர்களின் கூத்து வழியே இறைவனே இறங்கி நிலத்தில் நின்றாடும் என்று அவனது பாட்டனார் சொல்லி ஒருமுறை கேட்டிருக்கிறான். அத்தகையோர் முகம் ஒளிர்வது கண்டு அவன் மனம் குளிர்ந்தது. ஆம், குட்டன் நாட்டிலிருந்து பாண்டிய நாடு நோக்கி போய்க் கொண்டிருந்த அந்த கலைஞர்களின் முகத்தில் ஒளி நிரந்தரமாக குடிக்கொள்ள தொடங்கிவிட்டது போலத்தான் இருந்தது. பறை இழுத்த தோல் போல ஒடுங்கி பரவிய வயிறுகள் இனி பசிப்பினியை மறந்து போகக்கூடும் என்ற கனவு விதைத்த வெளிச்சம் அது. பாண்டியனின் கூடல் நகரில் பாணர்களுக்கு என்று சேரி ஒன்று உருவாகி இருக்கிறதாம். வானமே கூரை என்று வாழ்ந்திட வேண்டிய அவசியம் இனி இல்லை. உழவர்களுக்கும் வணிகர்களுக்கும் இணையாக தனக்கும் கூரை ஒன்று வேய கிடைக்கும் வாய்ப்பை எண்ணி எண்ணி உள்ள பூரிப்பில் இருந்தது பாடினி ஒருத்தியின் இன்முகம். பிள்ளைக்கு அமுது இனி நித்தமும் பொங்கித் தரலாம். ஆடி பாடி பரிசில்கள் பெற்றாலும் நிலையில்லாத தேர் போல அலையும் வாழ்வு. இனி ஓரிடத்திலிருந்து வாழும் நிறைவை விரைவிலேயே அவர்கள் அடையக்கூடும். பாண்டிய நாட்டு நெற்சோற்றில் வளரும் மகனின் வருங்காலம் தன்னுடையதை விட சிறப்பாக இருந்துவிடும் என்று திடமான நம்பிக்கை துடியனின் முகத்தில் துலங்கியது. இனி பாடல்களில் மட்டும் பாலும் தேனும் நெய்ச்சோறும் சமைக்காமல் தனக்கென்ற குடிலில் தானே சமைக்கலாம் என்ற கனவுகளை கருவானில் வரைந்து கொண்டிருந்தால் ஒரு விரலி. கூட்டத்தின் நடுவே தீக்கடை கோலில் சுருண்டு கொண்டிருந்தது சுட்ட உடும்பின் மிச்சப்பட்ட ஊன் துணுக்கு. அனைவருக்கும் சிற்சில துண்டுகளை கிடைத்தன. ஆனால் சூட்டு இறைச்சிக்கு துணையாக பொடித்த அரிசியும் பயிரும் சேர்த்து கஞ்சியை காய்ச்சி தந்து வயிறு நிரப்பி இருந்தனர் உமன கூட்ட பெண்கள். எப்படியும் அடுத்த வேளைக்கு ஆய் நாட்டிலோ பாண்டி நாட்டின் ஏதாவது ஒரு ஊரிலோ வெண்சோரோ வரகரிசி சோறோ கிடைத்துவிடும். நிறைமனதாகத்தான் பாறைகளின் மீது பரவி சாய்ந்திருந்தனர் அனைவரும். ஆட்டத்துக்கான கொண்டாட்டமில்லை எனினும் மனம் நிம்மதியின் இதத்தில் மலர்ந்து கிடந்ததோ.
பாடினி ஒருத்தி மெல்லிய குரலில் பாடல் ஒன்றை உதிர்த்தாள். இளையோன் செழியன் பாண்டிய மன்னனின் சிறு புன்னகையானது சூரியனின் வெளிச்சத்தை விட ஒளி பொருந்தியது, நனி சிறந்தது என்ற பொருள்பட அவள் பாடியதும் கூட்டத்தில் மெல்ல பேச்சு எழும்பியது. பார்த்திருக்கிறாயோ நீ? கண்கள் ஒளிர கேட்டால் ஒருத்தி. இன்னும் அந்த பாக்கியத்தை நான் பெறவில்லை. குட்ட நாட்டில் பேசிக்கொண்டார்கள், அவ்வளவுதான் தெரியும். நான் ஒரு முறை கொற்கையில் பார்த்தேன், தேரிலே சென்ற அந்த தலைவனை. அப்பப்பா, என்ன ஒரு காந்தி என்றால் மற்றொருத்தி. யாரை பற்றி பேசுகிறீர்கள்? புது கதைகளில் ஆர்வம் மிக்க அழகன் கேட்டான். பாண்டிய மன்னன் செழியனை பற்றித்தான். அவனைப் போல உரம் மிக்க தலைவனை இதுவரை இந்த நிலம் கண்டதில்லையாம். இதை நான் சொல்லவில்லை, மூப்பில் பழுத்த ஒரு மோர் விற்கும் பாட்டி சொன்னால். கண்களிலே வீரம் மின்னுகிறதாம். எங்கே பார்த்தாளாம் அந்த பாட்டி? சோனாட்டருகே அவள் இருக்கும் ஊருக்கு புறம்பேதான் அந்த பெரும் போர் நடந்தது. அதில் இளையவனான பாண்டியனே வென்றான். வெற்றி முழக்கமிட்ட வீரர்கள் புடைசூழ தேரில் அவன் சென்றதை பார்த்தாளாம். கிண்கிணி கழற்றி புதிதாக அணிந்த வீரக்கழல் ஒலிக்க தேர் பலகையில் பால்முகம் மாறா பாலகனாக அவன் ஆடி வந்ததை காண கண் கோடி வேண்டும் என்றால். வயதில் அவ்வளவு இளையவனா பாண்டிய மன்னன்? நடந்து சில காலமாகி இருந்தது என்றாலும் அழகனுக்கு அது புதிய செய்தியாக இருந்தது. ஆமாம், ஐம்படை தாலியை அவிழ்க்காமலேயே முதல் போரை முன்னின்று நடத்தியவன். ஐம்படை தாலி என்பது சிறுவர்கள் அணிவதல்லவா? ஆமாம் என்கிறேனே. பாவம், பாலன்னம் மறந்து சோறுண்ணும் வயது வந்த பொழுதிலே போய் அப்படி ஒரு சோகம் அவன் வாழ்வில் நடந்திருக்க வேண்டாம். ஆனால் ஒரு வழியாக பார்த்தால் அவனது வெற்றிகளுக்கெல்லாம் காரணமும் அதுதான், தொடக்கமும் அதுதான். ஆமாம் ஆமாம், துடியன் சொன்னதை பலமாக ஆமோதித்தனர் பலர். என்ன சொல்கிறீர்கள்? வெற்றிக்கு தொடக்கம் சோகமா? புரியாமல் கேட்டான் அழகன். இருளில் இருந்துதான் ஒளி பிறக்கும், தெரிந்து கொள் பிள்ளாய். குழலின் துளைகளை மென் துகில் கொண்டு மெல்ல துடைத்தபடி பதில் உரைத்தார் வயதான ஒருவர். அப்படி என்ன சோகம் அவனுக்கு? பெற்றோரை இழப்பது பிள்ளைக்கு பெரும் சோகம் இல்லையா? ஐயோ, சிறு வயதிலேயே பாண்டியனின் பெற்றவர்கள் இறந்து போனார்களா? இத்தனைக்கும் செழியனின் தந்தை கூடல் வென்ற பாண்டியனுக்கு அப்போது இறக்கின்ற வயது கூட இல்லை. ஆனால் சாவு அழைத்து கொண்டது, பாவம். அந்த நிலையில் பாண்டிமாதேவி பாடிய பாடல் உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கிறதா? சற்றே வயது முதிர்ந்த விரலியொருத்தி கேட்டாள். பந்தத்தின் ஒளி அவள் கண்களில் பன்மடங்காக ஜொலித்தது. எப்படி மறக்க முடியும்? எத்தகைய பாடல் அது? நான் விரும்பும் பாடலும் கூட. விரலி ஏதோ நினைவில் கண்கள் கசிந்தாள். இழப்பின் வலியை அழுத்தி சொல்லும் பாடல். தலையசைத்து சோகத்தை பரிமாறினான் கூத்தன். அனைவரும் ஏதேதோ பேசவும் அழகனுக்கு ஆர்வம் பிடுங்கி தின்றது. அந்த பாடலில் அப்படி என்னதான் இருந்தது? தலைவனை இழந்த தலைவி இருத்தலை விட இரத்தலே மேல் என்று கற்பனை சாற்றிய, காதலை சாற்றிய பாடல் அது. பாடல் மட்டுமல்ல, சொன்னது சொன்னபடி பாண்டியனுக்காக எழுப்பிய சிதை தீயில் தானும் விழுந்து இறந்தே போனாள் பாண்டிமாதேவி. கற்பரசி அவள். கணவன் வாழாமல் தான் இருக்க சகியாதவள். அது மட்டுமா காரணம்? காரணமாக கேட்டால் அந்த விரலி. வேறென்ன காரணம்? காரணம் இருக்கட்டும், பாடலின் கருத்தை முதலில் சொல்லுங்கள். எனக்கு இப்போதே தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. அந்த கோமகள் தீப்பாய்ந்த வேளையில் நானும் அங்கேதான் இருந்தேன். பார்த்ததை சொல்கிறேன் கேள் என்று கரகரத்த குரலில் கதை சொல்லத் தொடங்கினான் கூத்தன். கதை பாட்டானது. துண்டகமும் குழலும் யாழும் எப்போது இணைந்தது என்று யாருக்கும் தெரியாது. பகைவரை பொருதி வென்ற பாண்டியன் திடீரென இறந்து விட்டான். வெற்றி களிப்பில் ஆடிய மக்கள் கூட்டம் அதிர்ந்து அடங்கியது. நகரே நிர்கதியான பெண்ணை போல நிலை குழைந்து நின்றது என்று பாணன் பாடிய போது கேட்டிருந்த கூட்டமும் சேர்ந்து மறைந்த பாண்டியனுக்காக அழுதது. மேலும் தழுதழுத்த குரலில் அவன் பாடுகிறான். பெருங்களிறுகள் கண்ணீர் மல்க இழுத்து வந்த மரக்கட்டைகளின் மீது பாண்டியனின் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. இசை கருவிகள் எழுப்பிய ஒலி அலையை மீறி கொண்டு காற்றே அழுகையை சுமந்து கனத்து கிடக்கிறது. அந்தோ மாளிகையில் பொற்பதுமை போல முழவுகள் முழங்க சிறப்போடு வாழ்ந்திருந்த பாண்டியனின் அரசி அலை கூந்தல் கலைந்து பறக்க ஓடி வருகிறாள். எங்கள் யாருக்கும் பேச்சில்லை, மூச்சில்லை, ஓ என்று அரற்றுகிறாள்.
பாண்டியன் மீது காதல் கொண்டது போல உடல் பட்டதும் வேகமாக தீ பற்றி பரவுகிறது. ஐயகோ என அலறுகிறாள் அரசி. கூந்தலை பிடித்து கொண்டு கதறுகிறாள். பின் மன உறுதி கொண்டவளாக ஓடிச் சென்று தீயில் விழப்போகிறாள். மக்கள் புகுந்து தடுக்கிறார்கள். கூடியிருந்த அமைச்சர்களும் மற்றோரும் அவளுக்கு இன்சொல் புகட்டி மாளிகைக்கு இட்டுச் செல்ல முயல்கிறார்கள். அவளோ அணங்கு போல வெறி காட்டி சீறுகிறாள். யாரை பார்த்து நிற்கச் சொல்கிறீர்கள் பொல்லாச் சான்றீரே என்று பேரொளி காட்டுகிறாள். கொற்கையின் சிறந்த முத்துக்கள் அணி செய்த தன் அழகிய கொங்கைகளின் மீது வளையொடிந்த கைகளால் அவள் ஓங்கி அடித்து கொள்வதை பார்த்து ஊரே அழுகிறது. மை தீட்டி மட்டுமே பார்த்திருந்த விழிகள் குருதி பாய்ந்து குவளையாக கிடந்தன. என்ன செய்வது, எப்படி தேற்றுவது என யாருக்கும் தெரியவில்லை. அவளே கேட்கிறாள், அறிவில் சிறந்த பல் சான்றீரே, இனி எனக்கு என்ன வாழ்வு இருக்கிறது என்று என்னை இருக்க சொல்கிறீர்கள்? உங்களுக்கு வேண்டுமானால் இந்த தீ அச்சம் தருவதாக இருக்கலாம். யாவருக்கும் வாழுமிடம் தந்த பெரும் காட்டினை உடைய என் தலைவன், என் மார்பே தன் இடமென கிடந்த என் தலைவன் அதோ பிண படுக்கையில் கிடக்கிறான். அவன் தோளே எனக்கு ஆறுதல். அது தீ அல்ல, முற்றி மலர்ந்த தாமரை இதழ் என்று சொல்லி அப்படியே தீயுள் பாய்கிறாள். அந்தோ கோமகள் அவளையும் கொடுந்தீ தின்றது. தீயின் பசி அடங்கியதும் பார்த்து கொண்டிருந்த வான்மகளும் வாய் திறந்து அழுதாள். கூடலே கசிந்தோடியது. பாணன் பாடி முடித்ததும் கூட்டத்தில் இருந்த அனைவரும் கண்களை துடைத்து கொண்டனர். அனைவரின் மனதையும் ஆட்கொண்டிருந்தது அந்த கோமகளின் காதல். பெண்ணில் சிறந்தவள் என்று ஆண்கள் எல்லோரும் தலையசைத்து துயரத்தை வெளிக்காட்டினர். மல்கிய கண்ணீரை துடைத்து கொண்டே விரலி சிரித்தாள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? கதையின் சோகத்தால் கனத்து போன குரலில் விரலியிடம் வினவினான் அழகன். கூத்தருக்கு பாடலில் பாதி மறந்துவிட்டது போல் இருக்கிறது. என்ன செய்வது? ஆண்களுக்கு எப்போதும் அப்படித்தானே. என்ன செய்தியை மறந்துவிட்டேன் என்று சொல்கிறாய் சொல்லினி? எப்போதும் என்னோடு வம்பு வளர்ப்பதே வேலை உனக்கு. அதெல்லாம் உன் கற்பனை. அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பிள்ளாய், இதை கேள். அந்த பாண்டிமாதேவி இருக்கிறாளே, செழியனின் தாய், அவள் நல்ல அறிவினள். கணவனைப் போலவே தானும் புலமை கொண்டவள். தனது ஒற்றை பாடலின் மூலம் பெண்கள் படும் அவலத்தை உலகுக்கே சொல்லிவிட்ட பெருமகள். அவர் விட்ட கதையை நீங்கள் இட்டு நிரப்புங்களேன் கேட்போம். சொல்கிறேன் கேள். எப்போதும் ஆண்களின் ஆதரவில் இருக்க சபிக்கப்பட்ட பெண்ணுக்கு பெருந்துன்பம் எது தெரியுமா? கணவனை இழப்பதுதான். பிடி ஆதரவாக தரப்பட்ட கொழு கொம்பை பிடுங்கிக் கொண்டு இனி நீ நடக்க வள்ளல் அல்ல என்று இந்த உலகம் உடைந்த பாண்டமாக அவளை தூக்கி எறிந்துவிடும். அது குடிமகன் மனையாளானாலும் சரி, குடியாள்பவன் மனையாளானாலும் சரி, அதே விதிதான். அதை நன்றாக உணர்ந்தவள் பாண்டிமாதேவி. அன்று தலைவிரி கோலமாக வந்தவள் கண்களில் இறந்துபட்ட கணவன் மட்டும் தெரியவில்லை. இனி தான் வாழப்போகும் முறைமையும் மனக்கண்ணில் மின்னி மறைந்திருக்கிறது. தலைவனை இழந்த வலியோடு இதையும் தாங்க வேண்டுமா என்கிறாள். இனி என் நிலைதான் என்ன? நெய்யில்லாத வெள்ளரி விதையொத்த பழஞ்சோற்றை பிழிந்து எல் துகையிலை பெயருக்கு சேர்த்து புளியிட்ட கீரையோடு எனக்கு உண்ண கொடுப்பீர்கள். மன்னவனின் தோளே மஞ்சமென கிடந்த என்னை கற்களால் ஆன கடும் படுகையில்தான் படுக்க வேண்டும் என்று விதிப்பீர்கள். அவனுக்காக மலர்ந்த தேடி சூடி மகிழ்ந்த இந்த கூந்தலை களைந்து அவன் செவிகளை இன்புறச் செய்யவே அணிந்து கொண்ட வளைகளையும் அணிகலன்களையும் பறித்து இனி எனக்கென்ன இவ்வுலகில் ஏதுமில்லை என்று தனித்திருக்க செய்வீர்கள். அப்படிப்பட்ட கைம்பெண் நோன்பினை கடைபிடித்து வருந்தும் பெண்களில் ஒருத்தியாக நான் இருக்க விரும்பவில்லை. இருந்த காலம் சிலவானாலும் என் கணவனோடு சிறப்பாக வாழ்ந்த காலம் போதும் என்றாள். அந்த எண்ணத்தில்தான் அவள் தீ பாய்ந்தாள். பாண்டிமாதேவியே நேரில் வந்து பேசியது போல ஆற்றாமையின் வெம்மை ததும்பியது விரலியின் முகத்தில். பெண் இனத்தின் பெருந்துயரையெல்லாம் எப்படித்தான் தூசியாக தட்டி கவிழ்த்துவிட்டு போக முடிகிறது இவர்களால் என்று அவள் உள்ளம் பதறியது அங்கிருந்த அனைவருக்குமே புரிந்தது. சொற்களால் நிரப்ப முடியாத இக்கட்டான சூழலை மௌனம் நிரப்பி உதவியது. அழகனுக்கு வியப்பாக இருந்தது. அடடா என கடந்து போகும் எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னேயும் இப்படியானதொரு சோகம் இருக்குமோ என்று தோன்றத் தொடங்கியிருந்தது. இது உண்மையா? உண்மைதான். ஆனால் என்ன செய்வது? கணவனை இழந்த பெண்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை அதுதானே. விதித்தது யார்? சொல்லினி. உன் பெயரை முதலில் மாற்ற வேண்டும். இனிக்க பேசுவது என்பதே உனக்கு இயலாததாக இருக்கிறது. உங்களுக்கு மட்டும் இனிக்கும்படி பேசுவது எனக்கு இயலாதுதான்.
நல்ல வேளை நீ ஆட்டக்காரி. பாட மட்டும் தெரிந்திருந்தால் பாதி நாட்டு பகையை இழுத்து கொண்டு வருவாய். வாய் கொடுத்து வாங்க முடியவில்லை என்றால் வம்புக்காரி என்பதுதான் உங்கள் வழக்கம். போகிறது. புது பெயரா என்ன? ஆனால் பிள்ளாய், நான் சொன்னது விளங்கியதா? இதுதான் இங்கே பெண்களின் நிலைமை. புரிகிறதம்மா. பெண்கள் பாவம்தான். உண்மையாக வருந்தியது இளமை. அதனால் உனக்கு வாய்க்கிறவளை கனிவாக நடத்த பழக்கிக்கொள், சரியா? சரி. கதையை திருப்பாதே சொல்லினி. நாம் பேசிக்கொண்டிருந்தது பாண்டிய மன்னன் செழியனை பற்றியல்லவா? ஆமாம், செழியன் வீரன், அழகனும் தான், மறுப்பில்லை. சொல்லினி இனிமையாக புன்னகைத்தாள். பாரேன், சொல்லினிக்கு கூட சிரிப்பு வருகிறது. அடிக்கடி கனவில் பிதற்றுவது செழியனை எண்ணித்தானா? என்னை நினைத்தில்லையா? கூட்டத்தில் ஒளிந்து கொண்டு எவனோ கேட்கவும், யாரடா அந்த கள்வன் மகன்? வெளியே வந்து பேசு. சொல்லினியின் குரல் அதிர்ந்து ஒலித்தது. அலையாக வெடித்து சிதறியது சிரிப்பு அங்கே. சரி, என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? மிக இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து பெரியோரால் வளர்க்கப்பட்டான் செழியன். ஆனால் இழப்பை எண்ணி வருந்த கூட காலம் தராமல் அவன் மீது படையெடுத்து வந்தனர் சேரனும் சோழனும். ஈராண்டுகளுக்கு முன்பு நாங்கள் சேர நாட்டில் சுற்றி கொண்டிருக்கும் போதுதான் சேரன் படை நடத்தினான். ஓரமாக படுத்து கதை கேட்டு கொண்டிருந்த அடம்பன் தன் நினைவடுக்கிலிருந்து பொறுக்கி தந்தான். ஆமாம், எனக்கும் நினைவிருக்கிறது அப்பா. சேரனும் சோழனும் மட்டுமல்ல, இளையவன் பாண்டியனை எதிர்க்க தம்மோடு வேளிர்கள் 5 சேர்த்து கொண்டு போயினர். 7 பேர் படையா? பாண்டியனுக்கு இது விஷயம் எப்போது தெரியும்? அந்த வயதில் எப்படி சமாளித்திருப்பான்? பாவம். அதெல்லாம் போர் முரசம் அறைந்துதானே போருக்கு போவார்கள். ஆயத்தமாக தேவையான காலம் கிடைத்திருக்கும். ஆனாலும் வயதில் சிறியவனாயிற்றே. என்ன செய்வது ஏது செய்வது என்று அவையோரும் தளபதியாரும் எண்ணியதற்கு மாறாக படை ஆலோசனையில் தானும் பங்கு கொண்டு போருக்கு துணிந்து விட்டான் செழியன். இதில் வயதில் இளையவன் எளிதில் வென்றுவிடலாம் என்று எதிரிகள் எக்காலமாக பேசியது வேறு. எப்படியோ அவன் காதுக்கும் போய்விட்டது. அவ்வளவுதான். எரியும் அவனது தீச்சீற்றத்துக்கு எண்ணெய் இட்டது போல் ஆகிவிட்டது. அடித்து பிரித்து விட்டான் போர்க்களத்தில். தெரித்து ஓடிய பகைவரையெல்லாம் விரட்டி பிடித்து வென்றான். அடே அப்பா, கேட்பதற்கே பிரமிப்பாக இருக்கிறதே. கேட்பதற்கா? நேரிலே பார்த்திருக்க வேண்டும் நீ. வெற்றி களியாட்டம் வெகு நாட்கள் தொடர்ந்தது பாண்டிய நாட்டில். இருக்கும் இருக்கும். எத்தனை பெண்கள் அவனால் வளையுடைந்து கூந்தல் களைந்து உயவல் பெண்டிரானார்கள் என்று தெரியுமா? கொஞ்சம் சும்மா இரேன் சொல்லினி. ஊரெல்லாம் பேசும் அந்த வீரனை பார்த்துவிட வேண்டும் போல் இருக்கிறது. அப்பா, அடுத்த முறை வண்டியோடும் போது முதலில் கூடலுக்கு செல்வோமா? சரி, அடுத்த முறை போகலாம். இப்போது நேரமாகிவிட்டது, படுத்துக்கொள். நாளை விடியலில் கிளம்ப வேண்டுமல்லவா? பின்னும் முடியா பேச்சுக்கள் அங்கும் இங்குமாக முணுமுணுப்பாக ஒலித்து கொண்டிருந்தன. வானில் விண்மீன்கள் இடையிடையே மின்னிக் கொண்டிருந்தன. படுத்திருந்த அழகன் தன் மனதில் இருந்த ஒற்றை கேள்வியை உரக்க போட்டு வைத்தான். அத்தகைய வீரன் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பான்? அடங்கி கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து மெலிதாக ஒரு பதில் வந்தது. என்ன செய்து கொண்டிருப்பான்? அடுத்து எந்த நாட்டின் மீது படையெடுப்பது என்று சிந்தித்து கொண்டிருப்பான். தோள் தினவெடுத்து விட்டது பார். இனி நிற்க நேரம் இருக்குமா? அடுத்து எந்த நிலத்தில் மீன்கொடி பறக்கப் போகிறதோ? பாணர்களின் விவரிப்பை வைத்து கண்களை மூடி கற்பனையில் பாண்டியனின் ஓவியத்தை எழுதி பார்த்தான் அழகன். பசும்பூன் நாயகனாக நெற்றி திலகம் மெளிர சிரித்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அந்த புன்னகை சூரியனைப் போல அல்ல, அதைவிட அதிகமாகவே ஒளிர்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.